ஃபேமிலி, இந்த 4வது மாதத்தில் தேவனுடைய காணத்தாத கிருபைகளுக்கான தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். 3 மாதங்கள் உங்களுக்கு கண்மணி போல நடத்தின தேவன் இந்த 4வது மாதத்தில் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிற வார்த்தை, தீங்கு உன்னை அணுகாது. ஆமாங்க, சங்கீதம் 91:10 தேவன் உங்களுக்காக சொல்லியிருக்காரு, ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எந்த பொல்லாப்பும் உனக்கு நேரிடாது. என் கூட சேர்ந்து சொல்வீங்களா? எந்த பொல்லாப்பும் எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. இந்த மாதத்துல கூட எந்த வாதையும், ஊர்ல எந்த வாத பரவுது நீங்க கேள்விப்படலாம். அநேக தேசங்கள்ல இந்த வாதைகள் ஆரம்பிச்சிருக்கு, இந்த வைரஸினோட வியாதிகள் ஆரம்பிச்சிருக்கு. எந்த வாதையும் உன்னுடைய கூடாரத்தை அணுகாது. நீங்க இருக்க கூடாரத்தை தேவன் மகிமையாக பாதுகாப்பாராக. தெய்வ தூதர்களை கொண்டு மகிமையை காக்கிற கேருபீன்களை கொண்டு தேவன் பாதுகாப்பார். எந்த வாதையும் உங்க கூடாரத்தை அணுகாது. சங்கீதக்காரன் 91 அதிகாரத்துல எழுதும்போது பாத்தீங்கன்னா அவர் சொல்றாரு, என் பக்கத்தில் 1000 பேரும் என் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது என்னை அணுகாது. சொல்றாரு, என் பக்கத்துல 1000 பேர் விழலாம், என் வலதுபுறத்துல 10,000 பேர் விழலாம், ஆனா அது என்ன அணுகாது. என் கண்களால மாத்திரம் நான் அதை பார்த்து நான் துன்மார்க்கு வரும் பலனை காண்பேன். ஆனா தேவன் என் கூட இருக்காரு, தேவன் என்னை பாதுகாக்கிறவரா இருக்காரு. எதுவும் அணுகாதுன்றது என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, அதால உங்க ரீச் பண்ண முடியாது. எந்த வாதையாலையும், சத்துரு கிளப்புற எந்த வாதையாலையும், எந்த பலவீனத்தாலையும், எந்த ஒரு தரித்திரத்தினாலையும் உங்களை அதை ரீச் பண்ண முடியாது. தேவன் யோபோட குடும்பத்தையும் யோபோட சம்பத்துக்களையும் எப்படி வேல் எடுத்து பாதுகாத்தாரோ, அந்த தேவன் உங்களுடைய சம்பத்துக்களையும் உங்க குடும்பத்தையும் முக்கியமா உங்க பிள்ளைகளையும் தேவன் வேல் எடுத்து பாதுகாத்து கொண்டிருக்கார். ஒவ்வொரு சிரசின் மேலும் தேவன் ஒரு முத்திரையை போடுவாராக. அவருடைய ஆணைப்பாய்ந்த கரம் உங்க வீட்டுல இருக்க ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும், ஒவ்வொரு இப்ப பார்த்து கொண்டிருக்க உங்க மேலையும் தேவனுடைய கரத்தை வைப்பாராக. தேவன் இந்த மாதத்துல உங்களை எந்த வாதையும் அணுகாதபடிக்கு பாதுகாப்பாராக. சோ நீங்க பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு காலத்துல நடந்ததுங்க. எகிப்து தேசத்துல எல்லாரும் அடிமைப்பட்டு இருக்கும்போது தேவன் நமக்கு தெரியும் வாதைகளை அனுப்பினாரு. கடைசியா வந்தது எல்லா தலைச்சங்களும் சங்கரிக்கப்படும். நினைச்சு பாருங்க, இஸ்ரவேல்ல ஒரு பிள்ளைக்கும், ஒரு தலைச்சன் பிள்ளைக்கும் இப்படி ஜெபிக்கும் போது இப்படி ஜெபிக்கிறாங்க. உங்க பிள்ளைகளுக்கு, எந்த தலை பிள்ளைகளுக்கும், எந்த உங்க பிள்ளைகளுக்கும் இந்த நாட்டுல இந்த நேரத்துல எந்த பலவீனமோ எதுவும் அணுகாது. யாருக்கு வேணா என்ன வேணா நினைச்சு பாருங்க. மற்றவர்களுக்கு இதெல்லாம் கேள்விப்பட்டு நீங்க பயந்து கொண்டு இருக்கலாம். வெளியே இந்த மாதிரிலாம் நடக்குது, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ இப்ப பயந்து கொண்டு இருக்க சில தாய்மார்களை நான் பாக்குறேன். என் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ இந்த மாதிரி ஒரு நடந்தது. ஒரு செய்தி படிச்சா போதுங்க, ஏதாவது ஒரு விஷயத்த பார்த்தா போதும், என் பிள்ளைக்கு இது நடந்துருமோ, இந்த மாதிரி நடந்துருமோ ஓவர் திங்க் பண்றேன். தேவன் சொல்றாரு, எதுவும் அணுகாது. எந்த தீமையும், எந்த தீங்கும், எந்த ஒரு சத்ருவோட கிரியையும் பிள்ளைய அணுகாது. தேவன் பாதுகாப்பாராக. தேவன் உங்க பிள்ளைகளை இஸ்ரவேலா வைப்பாராக, ரத்தத்தை தெளிப்பாராக. நீங்க கூட சேர்ந்து ஜெபிக்கிறீங்களா? நீங்க நினைச்சு பாருங்க, எதுவும் அணுகாது. இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும், பகலில் பறக்கும் அம்புக்கும், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாது இருப்பாய். எதற்கும் பயப்படாதீங்க. இருளில் ஒரு சங்காரம் வருது, இல்ல மத்தியானத்துல ஏதோ பிரச்சனைகள் வருது, கொள்ளை நோய்கள் வருது, எத்தனையோ கேள்விப்படுறீங்க. எதுவும் அணுகாது. உங்க குடும்பத்தை, உங்க பிள்ளைகளை, உங்க பினான்ஸ எந்த சத்ருவும் கை வைக்க முடியாது. விசுவாசமா இருப்பீங்களா? தேவன் உங்களுக்கு, நீங்க ஜெபித்து அழுது கொண்டு இருப்பீங்க, தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை அணுகாதும் வாக்கு தரவர் உண்மை உள்ளவருங்க. வாக்கு மாறாத தேவன். ஒரு தடவை வாக்கு சொல்லிட்டா மனுஷன் மாறலாம், என் தேவன் மாற மாட்டாரு. உன்னை நான் பாதுகாப்பேன். நீ என் கரத்துல இருக்க. இஸ்ரவேலே, நீ என் கரத்துல இருக்க. யாக்கோபே, நான் உன் தேவன், நீ என் பிள்ளை, நான் உன்னை பாதுகாப்பன். தேவன் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லி கொண்டிருக்காரு. இன்று என்னோட கூட ஜெபிப்பீங்களா? தேவன் உங்களை பாதுகாக்கிறதுக்காக, இந்த வார்த்தையில தேவன் எந்த கிரியையும் எந்த வாதையும் அணுகாதுன்னு சொன்னதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லி, இந்த மாதத்துல தேவன் பாதுகாத்து வழிநடத்த போறதுக்காக நன்றி சொல்லி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தேவனை உங்க நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, இந்த நாளை தந்தீரே, நன்றி அப்பா. இயேசுப்பா, இந்த வார்த்தைகளுக்கு தந்தீரே, வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறீங்க, அதற்காக நன்றி ஆண்டவரே. எந்த வாதையும் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் பினான்ஸையும் தொடக்கூடாது ஆண்டவரே. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிற 4 மூலையிலும் உருவின பட்டயத்தோட தேவ தூதர்களை நிறுத்துவீராக ஆண்டவரே. இயேசுவே, வீட்டை அக்கினி மதில் அமைத்து பாதுகாத்துக் கொள்வீராக. வீடு ஏதேனா இருக்கட்டும்பா. இயேசுப்பா, வீடு ஒரு குட்டி பரலோகமா இருக்கட்டும் ஆண்டவரே. அபிஷேகிப்பீராக, வழி நடத்துவீராக. நீ தேவனாகிய கர்த்தர் உன்னுடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். வீட்டை உன்னுடைய மகிமை சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசுப்பா, உன்னுடைய பிரசன்னம் சூழ்ந்து கொள்ளட்டும். அபிஷேகிப்பீராக, வழி நடத்தும். இந்த இதுவரை நடத்தியதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை பாதுகாக்கிறதுக்காக நன்றி இயேசுப்பா. இயேசுவே, உங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி. அது ஆமே ஆம் என்றும் ஆமே என்றும் பழிக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வார்த்தையின் மகிமை வெளிப்படட்டும். இயேசுவே, நாங்கள் சிறுக, நீர் மாத்திரம் பெருக. இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.